சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 15ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று காலை 8:22 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மூலம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய செயலையும் அறிமுகப்படுத்தி அல்லது அதனை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பூர்வீக இடங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய, அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக வெளியூர்லேருந்து திரும்ப சொந்த ஊருக்கு போயிடலாமா, பூர்வீகத்திலேயே வீடு கட்டலாமா, பூர்வீகத்திலேயே தொழிலை வச்சுக்கலாமா, அல்லது பூர்வீகத்தில் விவசாயம் பண்ணலாமா, தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் தானே நமக்கு கை கொடுக்கும். இவ்வளவு நாள் வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வேறு மாவட்டத்தில் இருந்துட்டோம், திரும்பி சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எப்போது வரும், எப்படி வரும் என்பதற்கான சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதற்கான நன்மைகள், அதற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த பந்தங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்காது என்பதை உள்மனது, ஆழ்மனது உணரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளோடு இன்றைக்கு தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஓய்வு நாள். அதில் போய் ஒரு பயிற்சியாக சேர்ந்துக்கலாம், அல்லது இன்றைக்கு போய் ஒரு உறுப்பினராயிடலாம். இந்த மாதிரியான எண்ணங்களும் வரக்கூடிய குருமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்மை விட வயதானவர்கள், நம்மீது அக்கறை கொண்டவர்கள், ஏதேனும் ஒரு நல்ல அறிவுரையை கொடுக்கக்கூடிய, அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சிறப்புகள் மேலோங்கிய, குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக நாள் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள். பொதுவாகவே தேய்பிறை அமைப்பில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் மனம் குழப்பமாக ஆகிடும். என்ன யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்றதில் ஒரு மாதிரி தெளிவில்லாத ஒரு நிலைமைகள் இருக்கும். பெரியவங்ககிட்ட கூட சின்னவங்க எடக்கு மடக்காக பேசுகிறது, சின்னவர்களை ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பெரியவங்க பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவரவர்களுடைய வயதை மீறிய அல்லது வயதிற்கு தகுதியில்லாத சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நிதானமும் பக்குவமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளுங்க இது. ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல கூட இன்றைக்கு அவசரப்படாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு கொடுக்கறத கூட இன்றைக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். அவர் நீங்கள் எங்கே கொடுத்தீங்க அப்படின்ட்டு மறந்துடுற நாளாக இருக்கும். அல்லதுக்கு ஒருவருக்கு உதவணும்னு நினச்சா கூட இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு 2 நாள் கழித்து உதவக்கூடிய நாளாக. ஏன்னா செய்கிறத செய் நன்றி மறக்கிறதுன்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி சந்திராசிரம நாட்களில் தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போக அதை அவர் உபயோகப்படுத்தி விட்டு நம்மை அப்படியே உதாசீனப்படுத்திக்கிட்டு, ஏறி வந்த ஏணியை ஏற்றி விட்டவர்கள், அதை மறந்தவங்க, அதை ஏற்றி உதைச்சவங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சற்று சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். ஒரு பதிவு போடுறது, ஒரு ஷேர் பண்ணுறது கூட ரொம்ப பக்குவமும் நிதானமும் தேவைப்படுகின்ற விஷயம். ஓடிபின்றதை ரொம்ப கவனமாக இருக்கணும். செல்ஃபோனில் வரக்கூடிய எல்லா தகவல்களும் உண்மை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஒருவர் தெரியாதனமாக கூட ஓடிபி கேட்கிறார் என்றால் மறந்தும் கூட சொல்லிவிட தேவையில்லாத கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும். அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, ஒரு சாயந்தரத்துக்கு பிறகு தான் ஒரு தெளிவுகள் கிடைக்கும் என்பதால் எதிலும் சற்று பொறுமையாக, எல்லாவற்றிலும் கொஞ்சம் வாக்கு அமைப்புகளில் ஒரு மாதிரியாக எதிலும் உறுதி கொடுத்து விட தேவையில்லாத நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு தம்பதிகள் உறவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. புனிதமான கருவுறுதல் போன்ற குழந்தை பாக்கியங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருவருக்கொருவர் இன்றைக்கு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், இருந்தால் என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்துடும்போது நம்ம 2 பேருக்கு இடையில், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கடவுள் கூட வர முடியாதே என்கின்ற புதிய ஞானோதயங்கள் இருவருக்குமே வரக்கூடிய, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இருவருமே நன்றாக இருப்போம் என்கின்ற எண்ண மாற்றங்கள், நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
கணவர் செய்த தவறை மனைவி பொறுத்து போவதும், மனைவி செய்த தவறை கணவன் மறந்து போவதுமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். காலையில் எழுந்திரத்திலிருந்தே ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் சற்று தெளிவாக நல்ல சிந்தனையோடு இருக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இந்த தொழிலை பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடுதலாக இதையும் பண்ணால் என்ன, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இடையில ரெஸ்ட் இருக்கத்தானே செய்யுது. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கிறதுனால நம்ம குடும்பம் தான் நல்லா இருக்க போகுது. இதற்கு ஒரு 12 மணி நேரம், அதுக்கு ஒரு 4 மணி நேரம் என்பது மாதிரியான பணவரவுகள் எப்படி வரும், எதில் வரும், குடும்ப ஒற்றுமை எதில் இருக்கும் என்பதற்கான நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மேன்மை மிக்க சந்தோஷமான நல்ல நாள் இன்னைக்கு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு குருவின் வீட்டில் நல்ல நிலைமைகள் இருக்கிறார். மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். குருவின் பார்வை போன்ற சுப தொடர்புகள் அவருக்கு இருக்கிறது. ஆக என்ன, மனம் சற்று தெளிவாக இருக்கும். அஷ்டமச்சனியின் தாக்குதல்களிலிருந்து மெதுவாக விலகி வந்துட்டு இருக்கிறீங்க. என்ன வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஒன்று கஷ்டம் இருக்கணும், இல்லைனா நம்ம இருக்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல விழிப்புணர்வும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு? நம்ம தான் எந்த தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற தாய்மை உணர்வோடு பொது உணர்வோடு தான் எல்லாரையும் நம்ம அணுகிறோம். அப்போ நமக்கு கஷ்டங்கள் ஒரு தற்காலிகமானது தானே என்பது மாதிரியான ஒரு பெரிய மனிதத்தன்மையும் ஒரு பெருந்தன்மைத்தனமும் மற்றும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகிறது. நோய் தீரக்கூடிய நாள், கடன் தீரக்கூடிய நாள், எல்லாவற்றிலும் ஒரு சில நிலையில் ஆரம்ப காலங்களில் சில சறுக்கல்கள் இருந்தது என்பது உண்மைதான். 2023 நமக்கு நல்லா இல்லை, 2024 இது வரைக்கும் நல்லது செய்யலை. ஆனால் பிற்பகுதியாக வரப்போகின்ற இந்த வாரம், இந்த மாதம், இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனிமேல் நம்மளுக்கு முன்னேற்றத்திற்கானதாக மட்டுமே இருக்கக்கூடியது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையாக மனம் யோசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தாத்தா பாட்டி ஆவதற்கான உயர்வுகள் கிடைப்பதற்கான ப்ரொமோஷன், குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி வரப்போகிறது, குடும்பத்தில் ஒரு புதிய ஒரு விளக்கு வரப்போகிறது, ஒரு தெய்வ குழந்தை வரப்போகிறது என்பதற்கான சில வரிமுறைகள், சில ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மேல் நம்பிக்கை வரக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாள். நமக்கு வயதாகிக்கிட்டே வருது, நம்ம தொழிலை இவர் எடுத்து செய்வாரா, அல்லது இத்தனை ஆலமரம் மாதிரி நான் இதை கொண்டு வந்திருக்கிறேனே, எங்கள் அப்பா தாத்தாலாம் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் பிள்ளைக்கு இந்த வேலை விருப்பம் இல்லாமல் இருக்குது, அவர் வெளிநாட்டுக்கு போகணுன்றார், இங்கே போகணுன்றார், அப்பா அங்கே போகணுன்றார், எவரிடமும் கைகட்டி நின்று வேலை செய்யாத வண்ணம் என்னுடைய ஒரு தொழிலையே இவர் தொடர்ந்து செய்தால் ராஜா மாதிரி இருப்பாரே, ஆனால் கேட்க மாட்டேன்றாரே, இந்த மாதிரியான பிள்ளை ஒன்று மறுதளிக்க நாம் என்ன சொல்வது, நம்முடைய சொந்த பிள்ளையாயிற்றே, விட்டும் கொடுக்க முடியாது, அப்படியும் பண்ண முடியாதுன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனான சிம்மராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா உங்களுடைய பேச்சை நான் கேட்குறேன், உங்கள் மனசு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு பிள்ளைகள் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இன்றைக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் சம்மதம் கொடுக்கும், அல்லது ஊருக்கே திரும்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான சில எண்ண மாறுதல்கள், அவர்களுக்கு சில மாறுதல்கள் கிடைக்கிறது, அல்லது வயதான காலத்தில் அப்பா அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கணுமே அப்படிங்கிற தாய் தந்தை மீது அக்கறை கொண்டிருக்கின்ற 5ஆம் இடத்தின் சுபபலன்கள் அத்தனையும் உங்களுக்கு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க, இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டமான நாள், தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள், வேலை அமைப்பில் இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்கள் முறியடிக்கக்கூடிய நாள், உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமைகள், உங்களுடைய ஒரு புத்திசாலித்தனத்தை பார்த்து அடுத்தவர்கள் அப்படியே ஒரு வாய் மீது கை வைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீது ஒரு பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அத்தனையும் அப்படியே ஒரு அலட்சிய பார்வையால் கடந்து போகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய, மனம் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய ஓய்வு நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நமக்கு இது தகுதிக்கு மேலேங்க, நம்மளாம் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க முடியுமா, நம்மளாம் இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியுமா, நம்மளாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வாங்க முடியுமா, அது நமக்கு விதிக்கப்படலையே என்பது மாதிரியான தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட நாம் எல்லாவற்றிற்கும் தகுதியானவர்கள், நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போன்ற இயற்கை தந்த வரமாக சில பல வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, சிலவித நல்ல மேன்மைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய, எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நாள், ஓய்வு நாளாக இருக்கும். இன்றைக்கி அப்பா அம்மாவை அப்படியே நச்சரிப்பீங்க, இது வேணும் அது வேணும். ஒரு சில, அதாவது ஒரு 5% 10% இளைஞர்களுக்காவது வாகனம் வாங்கி தருவதற்கு தாய் தகப்பர்கள் அப்படியே சம்மதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
ரோட்டில் போகிறவங்கள பார்த்தா, சின்ன பசங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தா எங்களுக்கு அடிவயிறு கலக்குதப்பா, எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு, இரண்டே இரண்டு அப்படிங்கிற நிலைமையில், நீ இப்படி விளையாட்டு துருத்துருவான்னு இருக்கிற நிலைமையில் நான் இந்த மாதிரியான வேக வாகனத்தை வாங்கி கொடுத்து விட்டு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியாது என்கின்ற நிலைமையில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் பிள்ளையுடைய கட்டுப்பாட்டுத்தனம், பிள்ளையுடைய பக்குவத்தை அறிந்து கொண்டு அவர் சொல்லுகின்ற விதத்திற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு சுகப்பிரயாணங்கள், இந்த உல்லாச யாத்திரைகள்னு சொல்கிறோம்ல, குடும்பத்தோடு அப்படியே உல்லாசமாக எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு திரும்பி வந்து சந்தோஷமான நாளாக கழியக்கூடிய ஓய்வு நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஏதாவது இனிமையான நல்ல சம்பவங்கள், செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ரொம்ப நாளாக திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காத தம்பி தங்கைகள் கூட இன்றைக்கு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு. குடும்ப நிலைமைகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு குழந்தைகள் வீண் பிடிவாதமாக இருக்கும் இல்லையா, நம்மை விட கொஞ்சம் இளையவர்கள், நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போகணுன்ற மாதிரியான ஒரு பரந்த மனது, பெரிய மனது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்முடைய கலாச்சார அமைப்புகள், பாட்டு, பரதம், வாய்ப்பாட்டு போன்ற அமைப்புகள், இசை, நடனம், நாட்டியம் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், சிறிய வயதிலிருந்தே ஒரு விஷயத்திற்காக தயாராகி கொண்டு வருபவர்கள், ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்றதுக்காகவே அல்லது குடும்ப பொறுப்புகளில் இருந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வரணும்னு சிறு வயதிலேயே கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட்ட துலாம் ராசிக்கார குழந்தைகள் இந்த ஓய்வு நாளில் ஒரு மிகப்பெரிய அளவில், சர்வதேச அளவில் அல்லது மாநில அளவில், நம்முடைய தேச அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விளையாட்டுத்துறையினருக்கு கூட இன்றைக்கு சில உறுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புகழ் பெறக்கூடிய, கீர்த்திகள் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அண்ணன்களால் ஏதேனும் ஒரு நல்ல சந்தோஷம் இப்போது துலாம் ராசிக்கார பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சகோதர ஒற்றுமை மிக இயல்பாக நடக்கக்கூடிய, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய, குடும்பம் என்பதே விட்டு கொடுப்பதால் தான் என்கின்ற ஒரு உண்மை தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்கார பெரியவர்களுக்கு இன்றைக்கு பணம் கிடைக்கக்கூடிய நாள். இளைஞர்கள், சிறியவர்களுக்கு இன்றைக்கு குடும்பம் அமையக்கூடிய, யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற அடிப்படை ஆதாரங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு பணவரவுகள் செழுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும் சொல்லிடலாம். போன மாதம் முழுக்கவே எனக்கு சம்பளம் சரியாக வரல, போன மாதம் முழுக்கவே தொழில் நன்றாக நடக்கலை, வியாபாரம் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது, கல்லாப்பட்டியில் காசை காண எங்கே போகுதுன்னே தெரியல, வேறு ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கிறதா, அல்லது வேலைக்காரர் அப்படியா என்னுடைய குடும்பம் தானா, நான் தான் கல்லாப்பட்டியில் நகராமல் உட்காந்துட்ருக்கிறேனே, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் பணவரவு, மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சம்பாதிக்கின்ற அத்தனையும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் குடும்பத்திற்கு கொண்டு போகக்கூடிய தன்மை. எந்த ஒரு நிலையிலும் வழியில் எங்கும் செலவு செஞ்சிடாமல், தேவையற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்களை பக்கத்தில் சேர்த்துக்காமல், தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்தின் மூலமாக முக்காவாசி பணத்தை இழந்து விட்டு ஒரே ஒரு நோட்டையோ இரண்டு நோட்டையோ மட்டுமே குடும்பத்திற்கு கொண்டு போய் கொடுக்காமல், ஒட்டுமொத்த சம்பாதித்த பணத்தை மனைவியிடமோ அல்லது குடும்ப பெரியவர்களிடமோ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறியவர்களை பார்த்து இன்றைக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பம் அமைவதற்கான அமைப்பு, சிலரை குழந்தைகளை தனி குடித்தெல்லாம் வச்சுக்கலாம் என்பது போன்ற ஒரு சுப பிரிவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு செயலை செய்து அதன் மூலமான 4-5 பேருக்குமே ஒரு யோகம், ஒரு பிரபலம், ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு பணவரவு, திருப்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மனசு இன்றைக்கி காலையில் எழுந்திரத்திலிருந்தே உற்சாகமாக இருக்கும். இதை சாதிக்கலாம், அதை சாதிக்கலாம். இதுவரைக்கும் கையிலையும் காலிலையும் போட்டிருந்த விலங்கு கலட்டப்பட்டு விட்டது. நான் இப்போது ஒரு பரிபூர்ண சுதந்திர ஒரு அமைப்பில், மனப்பான்மையில் இருக்கிறேன். எதை செய்தாலும் நான் நன்றாக செய்வேன் என்கின்ற நம்பிக்கை பெரியவங்களுக்கு வந்துருச்சு, குடும்பத்தில் வந்துருச்சு. நான் தப்பு பண்ண மாட்டேன் என்கின்ற ஒரு தைரியமும் அப்பா அம்மாவுக்கு வந்துருச்சு. ஆகவே நான் சில ரிஸ்க் அமைப்புகளை எடுத்து பார்க்க போகிறேன். தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கட்டுப்பாடுகள் இன்றிலிருந்து எனக்கு விலகி இருக்கின்ற காரணத்தினால ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்களை சேர்ந்து ஒரு மல்டி மில்லியனர் லெவலுக்கு, பெரிய அளவுக்கு பணக்காரனாக போகிறேன் என்பது மாதிரியான நல்ல எண்ணங்கள் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அல்லது அதற்கு கீழ் வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுடைய மனதுகளில் வரக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும்.
ஓரளவிற்கு ஒளிபுரிய சந்திரன் அட்டமாதிபதி என்று சொல்லப்பட்டாலும் கூட உங்களுடைய நட்பு கிரகமான சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருப்பது சில பல அமைப்புகளில், ஏன்னா ராசிநாதனாகிய குருவின் பார்வையிலே அவர் இருக்கிறார். ஆகவே என்ன வலிமை, மன வலிமை மூலமாக சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தூரத்தில் வெற்றியை நீங்கள் அடையாளம் காட்டக்கூடிய, அடையாளம் பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வெளிநாடு போகிறதுக்கான அனுமதி இல்லைன்னா ஆசை வரக்கூடிய நாள் இன்றைக்கி. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற வேறு இடங்களில் இருக்கிற இடத்துலையே இன்றைக்கு நல்லது நடக்கும். அல்லது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தால் கூட ஏதேனும் ஒரு இடத்துல அனுமதிகள் கிடைக்கும். அடுத்த வாரத்திலேயே பாஸ்போர்ட் அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு என கிழக்கு நாடுகளுக்கு போவதன் மூலமாக, கிழக்கு நாட்டிலிருந்து நல்லவைகள் வரப்போவதன் மூலமாக நல்ல சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு 3-4 வருஷமாக கடுமையான கஷ்டத்தில் இருந்தீங்களா, அது எல்லாமே 100% விலகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. புலி வருது கதையாக ஒரு 3 வருஷமாகவே மகர ராசிக்கு இதோ நல்ல காலம், அதோ நல்ல காலம் என்பது போன்ற உங்களை நகர்த்தி வந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இனிமேல் நம்ம நல்லா இருப்போம். சென்ற வருஷம் இருந்த அந்த மனச்சோர்வு இப்போ இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட இருந்த ஒரு மனச்சோர்வு, ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமை இப்போ இல்லை. நம்ம நல்ல விதமாக மாறிட்டோம். நம்மளால் இனிமேல் எதையும் சாதிக்க முடியும். பழைய கடன்களை கொடுத்துட முடியும், ஆரோக்கியம் திரும்ப வந்துட முடியும், தொழிலை மீட்டெடுத்துட முடியும். வேலை போனால் என்ன, அதை விட ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுக்கிறது என்பது மாதிரியான ஒரு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்ல பக்குவமும் உயர் மனப்பான்மையும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்க அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு 2 மகர ராசி இருந்தால் பயங்கரமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த பயங்கரமாக கஷ்டப்பட்டது எல்லாமே பயங்கரமாக சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அனைத்து தரப்பு, அனைத்து வயது மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. 11ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் குருச்சந்திர யோகம் என்கின்ற ஒரு அபாரமான அமைப்பு வந்திருக்கு. 6க்குடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். கடன் தொல்லைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. நோய் நொடியிலேயே கடந்திருக்கிறேன், என் உடம்பு எப்போ தான் சரியாகுமோ தெரியலையே, ஒரு உடம்பில் ஊசி குத்தாத இடமே பாக்கி இல்லை, அப்படி இருந்தும் இது சரியாகலை என்ற மாதிரியான உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய, கடன் தொல்லைகள் விலகக்கூடிய, மிக மிக முக்கியமாக கண் திருஷ்டி, பொறாமை என்கின்ற எதிர்ப்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உழைக்க கொஞ்சம் கூட தயங்காதவங்க 12 ராசிக்காரங்களில் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க தான். கொஞ்சம் நிதானமாக இருப்பீர்களே தவிர எதையும் முழுமையாக செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அதாவது கொஞ்சம் பரபரன்னு வேலை செய்கிறவங்கள பார்த்தா அறகுறையாக வேலை செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஸ்லோவாக நிதானமாக வேலை செஞ்சாலும் 100% அதை மற்றவர்கள் நினைப்பதைப் போலவே அப்படியே முடித்து கொடுக்கக்கூடிய திறமை வார்ந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே படிப்படியாக நன்மைகள் நடப்பதற்கான அடிப்படை அம்சங்கள், கட்டமைப்புகள் மாறக்கூடிய ஒரு எல்லா நிலையிலையும் உயர்வுகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சில பல அடையாளங்கள் இன்றைக்கி தெரியும். வழக்குகள் சாதகமாக முடிகிறது, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை போன வேலைக்கு அதை விட நல்ல வேலைகள் கிடைக்கிறது, தொழிலில் கொஞ்சம் ஒரு மாதிரி வருமானங்கள் வர ஆரம்பிக்கிறது, வியாபாரம் ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய சில பல நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான யோக மாற்றமுள்ள நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு துறை மேன்மை கிடைக்கக்கூடிய யோக நாள். அடுத்த வாரத்திலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள், வருமானம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. ஜீவனஸ்தானம் இன்றைக்கி வலுவாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி இன்றைக்கு 10வது வீட்டில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். 2 10ஆம் இடங்கள், 2 5 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. அதிர்ஷ்டம் அப்படியே செயல்படக்கூடிய நாள். எல்லா அமைப்புகளையும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வேணும். உண்மையை சொல்லப்போனால் 25% தான் அதிர்ஷ்டம், 75% உழைப்பு. இப்படி இருக்கிறவங்க என்றைக்குமே முன்னேறதில்லை. ஆனால் பெரிய அளவில் 75% அதிர்ஷ்டத்தோடு 25% உழைப்போடு இருக்கக்கூடியவர்கள் முன்னேறிடுறாங்க இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகளில் உழைப்பை விட அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளின் மூலமான தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பருவ வயது குழந்தை 20-25 வயசாகிடுச்சுப்பா, நானே இதுக்கு மேலே அவங்கள எடுத்துக்கிறேன், அம்மா நானே இதை இனிமேல் எடுத்து செய்கிறேன், கஷ்டப்பட்டதெல்லாம் போகிறோம், பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்து உங்களுக்கு செய்கிறேன் என்பது மாதிரியான 5ஆம் இடத்து தொடர்பு 10ஆம் இடத்திற்கு வருவதால் குழந்தைகளால் அந்த துறை நல்ல மேன்மையாக, நான் கொஞ்சம் சிறிய அளவில் தான் அந்த தொழிலை பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி நவீன யுகத்தில் நவீன சிந்தனையோடு இருக்கக்கூடிய என்னுடைய மகனோ மகளோ இந்த துறையை வேறு மாதிரி நவீனமாக காலத்திற்கேற்றாற்போல் இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் குழந்தைகளை நம்பி இதை செய்யலாம் என்பது மாதிரியான
பிள்ளைகளுக்கு ஆதரவாக தொழில் எண்ணங்கள் மாறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ஆகவே மகன் மகளை பற்றிய ஒரு பெருமித உணர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய சன் தொலைக்காட்சியில் பலரும் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி சந்தேக விளக்கமாக பார்க்கலாம். குடும்பத்துக்கு ஒருவர் இப்போது வெளிநாட்டிற்கு போகிறார், அல்லது வெளிநாட்டிற்கு படிக்க போகிறார், வேலைக்கு போகிறார், அங்கேயே தங்கி இருக்கிறார். சமீப காலத்தில் அந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய சமூகம் அல்லது இலங்கை சகோதர தமிழ் சமூகம் அப்படியே வெளிநாட்டுக்கு புலம்பெயர்வது என்பது அதிகமாக ஆகிவிட்ட சூழ்நிலையில் யார் பிறந்த நாட்டை விட்டு, பிறந்த மாநிலத்தை விட்டு, பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்களில் செட்டில் ஆவாங்க, அவங்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும், இது எப்படிங்க சுலபமாக டக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் தேரிப்படி ஒரு நிலையில் 8-12ஆம் பாவகங்கள் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் பிறந்த ஊரை விட்டு வெளியே தங்கிடுவார் அப்படிங்கிறத அடிக்கடி அந்த இடத்துல கணிச்சு சொல்கிறேன். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்து 8-12ஆம் இடத்தை பார்ப்பது, அல்லது ஒரு நிலையில் 6ஆம் இடத்திலிருந்து குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது, 12இல் சுக்கிரன் இருப்பது, 8இல் சுக்கிரன் இருப்பது, 12இல் குரு இருப்பது, அல்லது 8-12ஆம் இடங்கள் சுப கிரகத்துடைய இந்த வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு பிறந்த இடத்தை விட்டு வெளியில் போய் பழிக்கணும் என்கின்ற எண்ணங்கள் வந்துடும். சிலர் எடுத்த உடனே வேலைக்குன்னு அப்படின்னு போயிடுறதில்ல, படிக்க போகிறாங்க. அப்படி படிக்க போனவர்கள் அங்கேயே தங்கி விடுகிறார்கள், அங்கேயே வேலை செய்கிறார்கள், அங்கேயே ஒரு கல்யாணம் போன்ற அமைப்புகளும் பிற்பாடு அப்படியே தொடர்ந்து ஒரு 50-60 வயசுக்கு பிறகு வர முடியாமல் வெளிநாட்டிலேயே குடியுரிமையை வாங்கி அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறாங்க. ஆனால் சிலரை பார்த்திங்கன்னா படிக்க மட்டும் போகிறாங்க, வேலைக்கு மட்டும் போகிறாங்க, அரபு நாடுகளுக்கு போகிறாங்க, அங்கே குடியுரிமை வாங்க முடியாது, ஒரு 10 வருடமோ 5 வருடமோ அப்படியே வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க இல்லையா. இவர்கள் மாதிரியானவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் 8ஆம் இடம் மட்டும் பங்கப்பட்டிருக்கும், சுபத்துவம் குறைவாக இருக்கும், அல்லது 8-12ஆம் இடங்களில் பாபர்கள் இருந்து அவர்கள் சுப தொடர்போடு இருக்கின்ற நிலைமையில் குடியுரிமை கிடைக்காமலேயே ஒரு 10 வருடங்கள் 5 வருடங்கள் அந்த தசாபுக்தி காலம்னு சொல்லுவோம். சர ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகளோ அல்லது கடகம் என்று சொல்லப்படக்கூடிய நீர் ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகளோ வரும் பொழுது அந்த தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப 6 வருடம் 10 வருடம் 12 வருடம் என அந்த கிரகத்துடைய தன்மைகளுக்கேற்ப ஒருவர் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு திரும்பி என்ன இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊரை மாதிரி, என்னுடைய மண்ணு மாதிரி, தாத்தா பாட்டி வாழ்ந்த பூர்வீக இடம் மாதிரி வருமா என்பது போன்ற 55-60 வயதிற்கு பிறகு இங்கேயே செட்டில் ஆகக்கூடிய தன்மைகளும் வந்துருங்க. ஆக இளம் வயதிலேயே ஒருவருக்கு நீடித்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமெனில் என்னுடைய பாவத்துவ சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் 8-12ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக குரு சுக்கிர தொடர்புகளோடு இருந்து சரராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசைகள் அடுத்தடுத்து வருவதாயின் அதனை அடுத்து ராகு கேதுக்கள், இது ஒரு வெளிநாட்டு கிரகங்க, ராகு கேதுக்கள் என்கின்ற கிரகங்கள் சரராசிகளிலேயோ அல்லது வேறு மாதிரியான 8-12ஆம் இடங்களிலோ இருந்தால் நிச்சயமாக நீடித்த வெளிநாட்டு வாய்ப்பினை கொடுப்பார்கள் என்பதன் அடிப்படையில் அவர் இளம் வயதிலேயே படிக்க போய் அங்கேயே திருமணம், அங்கேயே எல்லா விதமான செட்டில்மெண்ட் என்பது போன்ற அமைப்புகளை கொண்டு வருப்பார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ பாபர்கள் இருந்து குறைந்த அளவு சுபத்துவம் கொண்டிருக்கின்ற ஒருவர் சில பல ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஒரு நடுத்தர மத்திம பருவத்தில் வேலை செஞ்சுட்டு அதற்கு பிறகு அவர் திரும்பி வந்து விடுவார் என்பதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.